இது கடைசி வாய்ப்பா? ஓம் சாந்தி. தந்தை சொல்கின்றார், நீங்கள் இப்பொழுது கடைசி கட்டத்தில் இருக்கின்றீர்கள். ஆகையால் இதுதான் கடைசி வாய்ப்பாக இருக்கின்றது. ஆகையால் நீங்கள் தந்தையின் நினைவில் இருந்து சேவையை செய்து உயர்ந்த பதவியை அடைவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். மற்றும் உங்கள் பாவங்களை தந்தை நினைவு மூலம் பஸ்மமாக்கிவிட வேண்டும். அப்படி உங்கள் பாவங்கள் பஸ்மமாக்கவில்லை என்றால் உங்களது பதவியும் குறைந்துவிடும் மற்றும் தண்டனைகள் அடைய வேண்டியதாக இருக்கும். பிறகு சொல்லப்படுகின்றது, இது தண்டனை அடைய வேண்டிய நேரம் என்று. அப்பொழுது படிப்பதற்கான வாய்ப்பு இல்லாமல் போகின்றது. படிப்பினை அனைத்தும் முடிந்து விடுகின்றது. ஆகையால் நாம் இப்பொழுது வீட்டை நினைவு செய்து, ஏனென்றால் வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆனால் வீட்டை மட்டும் நினைவு செய்தால் நம் பாவங்கள் அழிய முடியாது. ஆகையால் நாம் வீட்டையும் நினைவு செய்து தந்தையும் நினைவு செய்ய வேண்டும். ஏனென்றால் இதுதான் கடைசி வாய்ப்பாக இருக்கின்றது என்று தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார். ஆகையால் எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் தந்தை நினைவு செய்கின்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமது பாவங்கள் அழிந்து கொண்டே போகும். நாம் இதற்காக சார்ட் வைக்க வேண்டும். நாம் நாள் முழுவதும் என்ன செய்து கொண்டிருந்தோம் என்ற சார்ட்டை நாம் வைக்க வேண்டும். பாபா கூட ஒரு அருமையான யுக்தியை நினைவிற்காக கொடுக்கின்றார். அது என்னவென்றால், அவர் சொல்கின்றார், நாம் 5-6 வயதில் இருந்தபோது நமக்கு நினைவு வருகின்றது அல்லவா, நாம் என்ன செய்தோம், நாம் எப்படி இருந்தோம் என்ற நினைவு 5-6 வயதினுடைய நினைவு வருகின்றது. அதே போலவே தந்தையை கூட நினைவு செய்ய வேண்டும். அடிக்கடி இந்த நினைவை செய்ய வேண்டும். தொழில் செய்து கொண்டிருந்தாலும் கூட இடையிடையே தொழில் செய்து கொண்டிருந்தாலும் கூட ஃப்ரீயாக இருக்கும்போது தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை நமக்கு கூறுகின்றார். ஓம் சாந்தி.